பல்வலி இருக்குல்ல, அந்த பல்வலி வரவங்களுக்கு இந்த வேர் இருக்குல்ல, இது எடுத்து நல்லா கடித்து வேப்பங்குச்சியில் பல் விளப்பீங்கள அது மாதிரி, இல்லை ப்ரஷ்ஷில் பல் தேய்ப்பீங்களா அது மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகளே சரி பண்ணும். வாயெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணாக இருக்குது அப்படின்ற அந்த பல் சார்ந்த பிரச்சனைகளை, சொத்தப்பல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த நாயுருவி வேர். இந்த நாயுருவிக்கு இன்னொரு பேர் இருக்குது, பூலோக சஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரிசியை எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு மெண்டு தண்ணி குடிச்சிடுமா ஏங்க, பசிக்கவே பசிக்காது. இந்த கீரை ஈரல் சாப்பிடுவீங்களா சமைச்சி, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். என்னோடய கையில் இருக்க நாயுருவி, இதுதான் நாயுருவிங்க. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது முள்கள், அதனுடைய இலைகள் எல்லாமே பாருங்கள், இதுதான் நாயுருவி. இந்த நாயுருவிக்கு இன்னொரு பேர் இருக்குது, பூலோக சஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு. இது பல்வேறு நோய்களுக்கு அற்புதமான மருந்தாக இருக்குங்க. என்னென்னா, இந்த முள்ளாக இருக்குல்ல, போகும்போது ஃபேண்ட்டில், ஷர்ட்டில், வேட்டியில், நுங்கியில், சாரியில் எல்லாம் மாட்டி இழுக்கும். இந்த முள்ளாக இருக்கிற அரிசி, இதுக்குள்ளே அரிசி இருக்கும். அந்த அரிசியே இந்த முள்ளாக இருக்குதுல்ல, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க காஞ்சிருச்சுன்னா அரிசி மாதிரி வரும். இந்த அரிசியை எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு மெண்டு தண்ணி குடிச்சிடுமா ஏங்க, பசிக்கவே பசிக்காது. பசிக்காத போது உடம்பு என்ன வேலை செய்யும்னா, உடலில் தேவையில்லாத இருக்கிற கொழுப்பெல்லாம் பர்ன் பண்ணி அந்த கொழுப்பை கரைக்கிற வேலையை செய்யும். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா, இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு அற்புதமான மூலிகை. இதை தினமும் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உடல் எடை சர்றன்னு குறையும். உடல் எடை குறையிறதுக்கு ஆசைப்படுறவங்க கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது, நிறைய ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கக்கூடாது, மில்க் ஐட்டம் எடுக்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, மீதி கூல்ட்ரிங்க்ஸ் அது மாதிரி எடுக்கக்கூடாது. சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி, பழங்கள் சாப்பிட்லாம், முட்டை வெள்ளைக்கரை எடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் மீன், குழம்புல போட்ட மீன் எடுத்துக்கலாம், இல்லை மத்தி மீன் எடுத்துக்கலாம், இல்லை ஹெரா இது மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? மாவுச்சத்து உள்ள பொருட்கள் கம்பல்சரி எடுக்கக்கூடாது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸ். அடுத்து இந்த பல்வலி இருக்குல்ல, அந்த பல்வலி வரவங்களுக்கு இந்த வேர் இருக்குல்ல, இந்த வேர் இது எடுத்து, இந்த வேரை எடுத்து நல்லா கடித்து, சரிங்களா, கடித்து வேப்பங்குச்சியில் பல் விளப்பீங்கள அது மாதிரி, இல்லை ப்ரஷ்ஷில் பல் தேய்ப்பீங்களா அது மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகளே சரி பண்ணும். பல் கூச்சம், பல்லாடுது, ஈறு வீக்கமாக இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணாக இருக்குது அப்படின்ற அந்த பல் சார்ந்த பிரச்சனைகளை, சொத்தப்பல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த நாயுருவி வேர். சரி, இந்த கீரையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த கீரை எப்படி இருக்குன்னா, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த முள்ளோடு தான் இருக்குது, ஆனால் இது லைட் சின்ன முள்ளுன்றதுனால சாப்பிட்லாம். இந்த கீரை ஈரல் சாப்பிடுவீங்களா சமைச்சி, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படின்னா, இது எதுக்குன்னா, உடலில் இருக்கிற அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் பலம் கொடுக்கும், கல்லீரலை பலப்படுத்தும், கிட்னியை பலப்படுத்தும், அங்கே இருக்கிற எல்லா டாக்ஸினையும் வெளியேற்றும், குடல் புழுக்களை வெளியேற்றும், குடல் புண்ணாற்றும், பைல்ஸ் வராமல் பார்த்துக்கும். இது அப்படியே சாப்பிட்லாம். இது எப்படி இருக்குன்னா, நார்மலாக ஈரல மென்னா எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குது. பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஒரு சில மூலிகைகளில் பக்க விளைவுகள் இருக்காது, அதை தாராளமாக சாப்பிட்லாம். நான் சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி மூலிகைகளில் இதை அந்த காலத்தில் கூட்டுக்கீரையை என்ன பண்ணுவாங்க, இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி பறித்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க. சமைச்சு போகிறதுனால தான் அன்றைக்கி உடல் உஷ்ணம் இல்லாமல் இருந்தது. பித்தம் உடம்புல அளவுக்கு அதிகமாக இல்லாமல் பித்தத்தை பேலன்ஸ் பண்ணி, உடல் உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணி, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் பர்சனல் பிரச்சனைகளையும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பர்சனல் பிரச்சனைகளையும் சரி பண்ணுச்சு. அதனால தான் அந்த காலத்தில் குழந்தை குட்டியோட ஆரோக்கியமாக இருந்தாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குழந்தை குட்டி இல்லாமல் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயின்னு இருக்கும். இதோட நிறைய மூலிகைகள் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம்.
இதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எடுக்கும்போது இன்னும் அற்புதமாக உங்களுக்கு குணமாகன்னு சொல்ல வரேன். இது நரம்புகளை வலிமைப்படுத்தும், உள்ளக்கிற சளியே வெளியே எடுத்துகிட்டு வரும், சரிங்களா? குடலை சுத்தம் பண்ணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். புரிஞ்சுங்களா? ரொம்ப அருமையான மருந்துங்க இது. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உட்கார வச்சு நான் நிறைய செஞ்சு சாப்பிட்ருப்பேன், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்போம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மூலிகைலாம் நம்ம மறந்ததுனால தான் நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை தேடிட்டு இருக்கோம். ஒரு சிலர்கிட்ட பணம் இருக்குது, ஆரோக்கியம் இல்லை. ஒரு சிலர்கிட்ட பணமும் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. அதுக்காக தான் இயற்கை கொடுத்துருக்க இப்படிப்பட்ட மூலிகைகளை பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்ல வரேன். ஏங்க நான் பேசும்போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ மூலிகைகள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் அழகான ஒரு இடம், இவ்வளோ மூலிகைகள் இருக்குங்க. இங்கே ஏன்னு கேட்கறது கூட ஒரு ஆள் இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில், லட்சக்கணக்கில் கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு ஆரோக்கியம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ₹1 செலவு இல்லாமல் நிறைய இருக்குது. இதை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்கிற அந்த வேதனை எனக்கு தெரியுது. நிறைய பேருக்கு இது பயன்படுத்த முடியலையேன்னு. இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க, நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நான் என்னன்றேன்னா, மருத்துவராக பார்க்கீங்களா பாருங்க, மாத்திரை கொடுக்குறாரா எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இயற்கையான வழிமுறைகளை ஏன் கடைப்பிடிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறேன். கீரை குழம்பு வீட்டில் வைக்கிறீங்களா? வாதுராம்பூன்னு இந்த கீரை குழம்பு வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவ்வளோதாங்க சொல்கிறேன். சூப் போட்டு குடிக்கிறீங்களா? ஏதோ சூப் போட்டு குடிங்க, இதெல்லாம் சூப் போட்டு குடிங்க, நல்லா இருப்பீங்க. இல்லை சேனா இருவின்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் சூப்பராக வேலை செய்யும். அதனால் இங்கே புரிஞ்சுக்கங்க. அதனால் இனிமேல் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இயற்கையோடு சேர்ந்து வாழலாங்க, அவ்வளோதாங்க. மீண்டும் இன்னொரு மேல் பதிவு சந்திக்கிறேங்க. நன்றி.